வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜெஃப்ரி ஆட்டிடியூட் இஷ்யூஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நேற்று ஜாக்லின் எவிக்ஷன் ஆகும்போது இவரும் சத்யாவும் சேர்ந்து பண்ண விஷயங்கள், என்ன காரணங்கள் சொன்னாலும் சரி, ஒருத்தங்க எவிட் ஆகும்போது அதுவும் குறிப்பாக ஜெஃப்ரி என்னோட தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு அவரை அவ்வளோ கொண்டாடியும், ஆக்சுவலாக ஜெஃப்ரி வந்துட்டு உண்மையிலே வெளியில் தெரிஞ்சதுக்கு காரணம் ஸ்டார்டிங்கு நம்ம ஜாக்லின் மட்டும்தான். நிறைய விஷயங்களை காப்பாற்றிருக்காங்க, அதுக்கு ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி இருந்தும் ஜாக்லின் எவிட் ஆகும்போது அவர் பண்ண விஷயங்கள் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அழுக வேண்டாம், சைலண்ட்டாக இருக்கலாம்ல. அந்த சிரிப்பை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி ஒன்று கொண்டாடிருந்தாங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, ஆர்னோ வந்து இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நம்ம எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு, என்ன இப்படி பேசுகிறாரு, அதெல்லாம் பேசலாமா அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே தட்டி கேட்டாங்க. அவன் ஒருத்தர் நோண்டிட்டு இருப்பான், அவன் எங்கே அப்படின்னு கேட்டிருப்பார். இப்போ இவர் செய்கிற செயல்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பதப்பதைக்குது. இந்த பையன் நல்லா வரும்னு நினைக்கிறோமே, இப்படி பண்ணுறானே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பக்குன்னு இருக்குது. என்னென்னா, நம்ம தர்ஷா குப்தா தலையை வந்து அப்படியே முடிஞ்சிட்டு அந்த கிச்சன் பக்கம் இருக்காங்க, எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. சத்யாலேருந்து வர்ஷினி வெங்கட் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ரஞ்சித்லாம் நிற்கிறாரு. இவர் பாட்டுக்கு போகிறான். இந்த பையன் ஜெஃப்ரி போயிட்டு டக்குன்னு அவங்க இடுப்பில் கை வைக்கிறான். என்ன இது இப்படி புரியல எனக்கு. கொஞ்சமாவது அந்த மேனஸு, அடுத்தவங்க அனுமதி இல்லாமல் நம்ம பேசுறதுக்கே வந்து யோசிக்கணும். ஒரு பெண்கள்கிட்ட அந்த பெண், அது ஒரு பெண் அவங்க நிற்கிறாங்க, அவங்களோட அனுமதி இல்லாமல் எப்படி முதல்ல இடுப்பில் சே ஏன்னா அப்படின்னு பார்த்தா அதுக்கு கீழே இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த கிச்சனில் வந்து நின்றுட்டு இருக்காங்க தர்ஷா குப்தா, இவர் போயிட்டு அப்படியே இடுப்பில் கை வைக்கிறாரு. என்ன மனுஷன், ஏன் இப்படி இருக்கான், எதுக்காக இப்படி இருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டுது. என்ன கேரக்டர் இது? இந்த அதாவது எப்படி நடந்துக்கணும் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதுவும் ஏன்னா இந்த பையன் வந்து நல்லா வரும்னு நிறைய பேர், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க, நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டது, வீட்டுக்குள்ளேயே ஆசைப்பட்டாங்க. அதனால தான் ஒரு வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படியே தூக்கி கொடுத்தாங்க. அந்த நம்ம விஜய் சேதுபதியே வந்துட்டு சொன்னார், உன்னை சுற்றி அரசியல் நடக்கும், உன்னை வச்சு அரசியல் நடக்கும் பார்த்துக்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே அவன் வந்து நல்லா வரணும்னு ஏங்குறாங்க. விஜய் சேதுபதி ஏங்குறாரு அவன் நல்லா வரணும் அப்படின்ட்டு. அதனால தான் அவர் பண்ண இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் பண்ணுவார், நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இது எப்படி அளவு பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.